வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து த ஆடிசி 2026 ரிலீஸ் ஆன ஒரு எப்பிக் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த ரெஸ்பெக்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மெயினான கேரக்டர் வந்து ஒடிசிஸ்ன்னு சொல்லப்படுற எத்திகா அந்த நாட்டை சேர்ந்த ராஜா. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாருக்கு போகிறாரு. போகிற அந்த சமயத்தில் அந்த வாரை ஜெயிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அவருடைய கூட வந்த அவருடைய ஆட்கள் எங்கே, இது எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் வந்து ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு விமன் கூட. ஓகேங்களா? இப்படி இருக்க அந்த சமயத்தில் அவர் என்ன, அவர் இல்லாத ஒரு கிங்டமில் வந்து அவரோட ஒய்ஃபான பினோலோப்பியும் அவனோட சன்னு அண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போது அந்த கண்ட்ரிக்கு அந்த அந்த கிங்டம்க்கு விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ராஜா இல்லாத இதுன்றதுனால அங்கே வந்து உட்காந்து தங்கிட்டாங்க. தங்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரையாவது சூஸ் பண்ணி தான் ஆகணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பல வருஷமாக போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஒடிசியஸோட பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கிங்டம் போயிட்டு அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் வந்து இவர் வந்து இந்த மாதிரி வந்து வாருக்கு போயிருக்காரு. அங்கே வந்து இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் வார்ன்னு சொல்லிட்டு ஒரு வார் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வீழ்த்துறதுக்காக ஒரு பெரிய வுட்ல செஞ்ச ஒரு இது இருக்கும். ஹார்ஸ் ஒண்ணு இருக்கும். அந்த ஹார்ஸ்க்குள்ள வீரர்கள் எல்லாருமே வந்து பதுங்கி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பல நாட்கள், 1 வாரம், சில வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க அந்த ஹார்ஸ் எப்போ போயிட்டு எதிரியோட கிங்டம்குள்ள போய் அந்த ஹார்ஸ் இருக்குதோ, அப்போ நைட்ல வெளிய இறங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு சில பேர கொன்னுட்டு, அதுக்கப்புறம் கேட்ட தொறந்து விட்டு, அவங்களோட படைய உள்ள கொண்டு வந்து அந்த கிங்டம வீழ்த்துனாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அத முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசியஸ் முடிவு பண்ணும்போது, அவருக்கு வந்த தடங்களோ பல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸோட லாஸ வந்து மீறுறாங்க அப்படின்ற மாரி ஒரு டெர்ம் ஒண்ணு சொல்லி, இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தடங்கள். இவங்க போற இடம் எல்லாமே வந்து ஒரு மாரி தடங்கலா இருக்கும். ஒரு இடத்துக்கு போவாங்க, அ அவங்க வந்து வழி தேடி போவாங்க. ஏன்னா வந்து அவங்க கப்பல்ல போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில, ஒரு தீவு பார்க்கும்போது அங்க தங்கி சாப்பாடு எதாவது இருந்துச்சுன்னா, அத சாப்பிட்டுட்டு ரீஃபில் பண்ணிட்டு போற மாரி தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. போற இடத்துல, அங்க எடுத்தோனே ஒரு ஜெயண்ட் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு ஐலேண்ட்ல வந்து ஒரு விட்ச் இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ஐலேண்டு கிட்ட தாண்டும்போதே மான்ஸ்டர்ஸ் வருது. இந்த மாரி அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துறாரு. மனுஷன் வந்து ஒரு மாரி சிதறி போயிடுறான். அந்த வார் பார்த்து, பார்த்து, பார்த்து அவருடைய கூட வந்து போர் செய்றவங்க இறந்தத பார்த்து, அதுக்கப்புறம் இவங்கலாம் போயிட்டு அந்த சில அப்பாவி மக்கள கொன்னத பார்த்து, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, கடைசியா அவரோட போட்டு, அவருடைய கப்பலு, அவரும் அவரோட மிஞ்சி போன சில போர் வீரர்கள் மட்டும் ஒரு ஐலேண்டுக்கு போம்போது, அந்த கப்பல்லாம் உடைஞ்சு, போர் வீரர்லாம் இறந்து, இவரு மட்டும் எப்படியோ அன்ஃபார்ச்சுனேட்லி தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுட்டு அங்க ஒரு விமன் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஐலேண்ட்ல தனியா இருக்கிறதுனால, இவர வந்து கம்பெனி ஆத்துறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு. 7 வருஷம் கழிச்சு தான் அந்த மனுஷனுக்கு, ஒடிசியஸ் மனுஷனுக்கு வந்து, அவர் வந்து வேற ஒரு நாட்டோட ராஜா. அவரு வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபு, பையன் எல்லாமே இருக்கு. அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, அங்கருந்து கிளம்பி அவரோட கிங்டமான எத்தியாக்காவுக்கு போறாரு. போயிட்டு அங்க என்ன ஆச்சு? திரும்பியும் வந்து அந்த ராஜாங்கத்த எடுத்தாரா இல்லையா? அப்படின்றது இந்த படத்தோட கதை. இதுதான் வந்து இந்த படத்துல காமிச்ச கதை. ஓகேங்களா? விஷுவலாவும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மத்த விஷயங்களாவும் சரி, நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த விட்சோட சீன்லாம் வந்து உண்மையாவே பயங்கரமா இருந்துச்சு. செம்மையா காமிச்சிருந்தாங்க. அதே மாரி மான்ஸ்டர்ஸ் பெருசா எனக்கு எதுவும் பார்த்த மாரி தெரியல. ஆனா, இந்த ஜெயண்ட் சீன்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 சீன் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கதையும் நல்ல கதை தான். ஒண்ணும் குறை சொல்ற மாரிலாம் இல்ல. எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, எனக்கு வந்து படத்துக்கு இவ்ளோ ஹைப்பா? கிறிஸ்டோபர் நோலன் படத்துக்கு இவ்ளோ ஹைப் தேவையா? அந்த ஆளே ஹைப்பு தான். அந்த படத்துக்கு ஏன் இவ்ளோ ஹைப்புன்றதுன்னு தெரியல. புரொடக்ஷன் டீம்லேருந்து பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா எனக்கு என்னவோ ஹைப் ஏத்துனதுனால இந்த படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருமோ? அப்படின்ற மாரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாரி படங்கள் பார்த்துருக்கோம். அதிலும் இதே மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆள் வந்து கொஞ்சம் சிஜியெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் தான் பண்ண பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்க இந்த சமயத்தில இவனுங்க வந்து திரும்பவுமே வந்து ஐமேக்ஸ் கேமரால எடுத்துருக்கானுங்க. 70 எம் ஸ்க்ரீன்ல ஓட்டுறாங்க. டேய் அதெல்லாம் ஐமேக்ஸ்காரன் தரான்டா ஓகேவா? ஆனா, அத தாண்டி நம்ம ஆள் ஒண்ணு பண்ணுவாரு. அது அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் பார்க்கும்போது எஃபர்ட் பயங்கரமா இருந்திருக்கு. அந்த ஷிப்பா இருக்கட்டும், அது எல்லாமே எஃபோர்ட் பயங்கரமா இருக்கு.
அதே மாரி இப்போ வரைக்கும் நோலன் வந்து தப்பு பண்ணாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங்கில. அவர் இறக்குற ஒரு கேஸ்டிங்குமே வந்து பயங்கரமா இருக்கும். இந்த படத்தில வந்த ஒடிசியஸோட கேரக்டர் ப்ளே பண்ணவர்லாம் வந்து ஒடிசியஸாவே வாழ்ந்திருப்பாரு. நம்மள அவர பா நமக்கு அவர பார்த்தாலே தெரியும். அந்த மனுஷன் ஒரு மாரி அவன் தான் ஒடிசியஸ் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ சூப்பரா வந்து அந்த கேஸ்டிங் விஷயங்கள்ல தப்பு பண்றதில்ல. மேபி இந்த ஹைப் மேபி இந்த படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தரலாம். எனக்கு வந்து இந்த படம் ஒரு அவரேஜா இருந்தது. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டோர்ஸ் தருவேன். அண்ட் இந்த மாரி மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான மிஸ்டர் நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.